ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேருமே அவங்களுடைய ஓடிஐ இதே ரிட்டையர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஓடிஐ ரிட்டையர்மெண்ட் ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் தானா இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து தான் T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரே நேரத்தில் தான் கிட்டத்தட்ட டெஸ்ட்லையும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஃபார்மெட்லையும் ஆடாத இந்தியாவின் மிக முக்கியமான இந்த ரீசெண்ட் ஒரு 10 வருஷத்தில் இருக்கக்கூடிய பிளேயர்களில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டு வீரர்களும் வெறும் ஓடிஐ ஃபார்மெட்டை மட்டுமே விளையாடுறதுனால தான் இப்போ இந்த பேச்சு ஆரம்பிக்குது. ஓடிஐல ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு. பட் ஆனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூல காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஃபார்மெட்டை விளையாடக்கூடிய வீரர்களாகிய இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய ஃபிட்னஸை எப்படி பாதுகாக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு இவங்களால ஃபிட்டாக இருக்க முடியுங்கிறது ஒரு கேள்வி. விராட் கோலின்ற ஒரு நபரை பார்க்கும்போது ஃபிட்னஸ்ங்கிற வார்த்தைக்கு மிக முக்கியமான ஒரு பிள்ளையார் சொல்லியை நம்ம இந்தியன் கிரிக்கெட்டில் போட்டதே அவர் தான். அப்படிங்கிறனால அவரை வேணால் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த விஷயத்தில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இல்லைங்க, இவருக்கும் ஃபிட்னஸுக்கு ஒரு கேள்விக்கும் சம்மந்தமே இல்லை, 100% ஃபிட் ஆன் எனி டே அப்படின்னு சொல்லலாம். பட் ரோஹித் சர்மாவுக்கு ஆல்ரெடி அவருடைய ஃபிட்னஸ் இஷ்யூஸ்ன்றது இருக்குது. அவருடைய அந்த ஒரு நல்ல ஷேப்பில் இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்ததுலேருந்து போய் கொஞ்சமாக இஸ் லூசிங் இஸ் ஷேப் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி ஃபிட்னஸ் வச்சுக்க முடியும்? இது நம்ம உடல் தோற்றம் வெளியிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்றது மட்டும் ஆக்சுவலாக கிடையாது. அதை தாண்டி அந்த ஃபிட்னஸ்ங்கிறது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸு, ரிஃப்ளெக்ஸு, ஐசைட் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அந்த டச்லேயே இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இதெல்லாமே இருக்குது. அப்போது ஒரே ஒரு ஃபார்மெட் விளையாடக்கூடிய ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எப்படி 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியும்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்துருச்சு. இப்போ 2026 என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் இதுதான் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ 2026 ஒரு T20 வேர்ல்டு கப் வருது. 2024 அப்புறமா அடுத்த எடிஷன் T20 வேர்ல்டு கப் வருது. நெக்ஸ்ட் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் ஓடிஐ சீரீஸும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 2026 T20 வேர்ல்டு கப் வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதம் கம்ப்ளீட்டாக T20 மேட்சஸாக வைப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பின்னாடின்னு பார்க்கும்போது நடுவில் ஒரு IPL 2-3 மாதம் வந்துடும். அப்போது இது இல்லாமல் ஒரு வருஷம் கேலண்டர் இயரில் என்னென்ன டைம் பாக்கி இருக்குதோ அதில் IPL-ம் T20 வேர்ல்டு கப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய டைமில் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்ற அந்த பாயிண்ட்ஸ் டேபிளை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால டெஸ்ட் மேட்சஸை வச்சுட்டே இருப்பாங்க. அதோட சேர்த்து அங்கங்கே ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஓடிஐயில் இருக்கும். அப்போது ஒரு கேலண்டர் இயரில் நீங்கள் 10 ஓடிஐ மேட்ச் விளாடினாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். அப்போது இது வேற எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒருவேளை இவங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய வீரர்கள் இருக்கிறாங்கன்றனால மார்க்கெட்டிங்னோ ப்ராட்காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மா அதிகமாக நமக்கு காட்டினா தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அதுக்காகவே ஓடிஐ சீரீஸை கொஞ்சம் அதிகமாக வேணால் இவங்க கொண்டு வரலாம். பட் டு அன் எக்ஸ்டென்ட் தான் முடியும். பிகாஸ் உங்களுக்கு IPL இருக்கு, T20 வேர்ல்டு கப் வரனால அதுக்கேற்ற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளுக்காக நடக்கக்கூடிய மினிமம் கேரண்டி மேட்சஸும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ ஒன்று ஃபிட்னஸ், அது ஒன்று. அதை தாண்டி கிரிக்கெட்டுங்கிற அந்த ஒரு டச் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். நீங்கள் மேட்சை ஆடிக்கிட்டே டெய்லி இருக்கும்போது உங்களுடைய அந்த ஃப்ளோ இருக்கும். ஒரு மேட்ச் நம்ம நிறைய மேட்ச்சில் கமெண்ட்ரேட்டர் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பால் ஒரு பிளேயர் 4 அடிச்சார்னா இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் த லாஸ்ட் மேட்ச், இல்லை ஹி இஸ் கண்டினியூயிங் ஃப்ரம் த லாஸ்ட் மேட்ச் அப்படிம்பாங்க. ஸோ அந்த போன மேட்ச்சில் அடித்த அந்த அந்த ஃப்ளோ கண்டினியூட்டிங்கிறது இருக்குது. அது உங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை கிடைக்கும்? நீங்கள் IPL விளாட போகிறீங்கும் போது அந்த IPL-ம் இந்த ஓடிஐ மேட்சஸ் மட்டும் போதுமா? இதை வச்சு உங்களால் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியும் அன்டில் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்புங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. ஸோ அதை இவங்க ரெண்டு பேரால பண்ண முடியுமா? இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனையில் ஆக்சுவலாக இன்னும் சில வீரர்களும் ஆட் ஆவாங்க. சிங்கிள் ஃபார்மட் பிளேயர்ஸாக நம்ம இந்திய அணியில் இருக்கக்கூடிய இன்னும் சில வீரர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கவே மாட்டேங்குது. இங்கே KL ராகுல் இருக்காரு, அந்த பக்கம் போனால் கில் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, எங்கேயுமே ஸ்ரேயஸ் ஐயரை உட்கார வைக்க முடியலன்னு சொல்லி அவர் அப்படியே லைட்டாக ஒரு பேக்கப் பிளேயை வச்சு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டெஸ்ட்டுக்கு இப்போது எடுக்காமல் இருக்கிறாங்க. T20 பக்கம் அவர் வரதா இருந்தால் அதுலேயும் இப்போ கரண்ட்டாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயரை T20 சைடில் ஏன் எடுக்கக்கூடாது? பஞ்சாப் கிங்ஸோடைய வின்னிங் வேற மாதிரி ஒரு கேப்டனாக அவர் இருக்கிறாரு. அது பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா KKR-உடைய கேப்டனாக கப் அடிச்சு கொடுத்த ஒருத்தர் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கும்போது எதனால் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒருத்தரை கையில் வச்சுக்கிட்டு T20 சைடில் அவர் எடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த சிங்கிள் ஃபார்மட் பிளேயர்ஸாக இருக்கும்போது. அதை எப்படி தாக்கு பிடிச்சி அவங்க 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் வருவாங்கன்றது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சேலஞ்சை இவங்க ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி விளாடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது டைம் தான் பதில் சொல்லும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஓடிஐ ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணலை. அது போன்ற ரூமர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓடிஐ ஃபார்மெட்டில் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்களா? இந்த கமெண்ட் செக்ஷன் இன்னும் சூப்பராக வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.